புது கலெக்ஷனாக இருக்குது, நல்லா இருக்குது. ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்குங்க, எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நீங்க நாம் தமிழர் எவ்வளவு நாளா பயணிக்கிறீங்க? நான் 2012 பயணிக்கிறேன். வெளிநாடுகள்ல தான் இருந்தேன், அமெரிக்கால இருந்தேன். அப்புறம் இப்போ ஊருக்கு வந்துட்டேன். இப்போ நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இருக்கிறேன். வாழ்த்துக்கள்னா எப்படி பாக்குறீங்கன்னா உள்ள உள்ளவங்களுக்கு எனக்கு வேட்பாளர் அறிவிக்கிறேன்னு பல பிரச்சனைல கட்சியை விட்டு வெளியே போனவங்களா இருந்தாங்க. இப்போ என்ன காரணத்துக்காக அண்ணன் உங்களுக்கு கொடுத்துருப்பாருங்க, இது எப்படி பாக்குறீங்க? நார்மலா நாம் தமிழர் வேட்பாளர் இல்ல, அண்ணன் எனக்கு வாய்ப்பு எப்படி கொடுத்துருப்பான்னா, தம்பி முதல்ல கட்சிக்கும் அண்ணனுக்கும் விசுவாசமா இருப்பேங்கிறதா முதல்ல. அண்ணன் கொடுத்த வேலையை சரியா செய்வான், தன்னை முன்னிறுத்தாம கட்சியையும் இனத்தையும் முன்னிறுத்தி வேலை செய்வான், எந்த வித சமரசம் இல்லாம செய்வான், நம்பிக்கைக்குரிய ஆளுங்கிறதுல தான். பிளஸ் தகுதியும் இருக்குது. ஒரு போட்டியான இல்ல, டிவிக்கு அவங்க அரசியல் படுத்தப்படாதனால அவங்களுக்கு களத்துல எதுவுமே தெரியல. நேத்து கூட நம்ம நாகர்கோவில்ல ஒரு லோடு சாக்கடை கொண்டு வந்து ஒரு முக்கிய பிரதான சாலையில கொட்டினாங்க. அதை அப்போதான் தலைவருக்கு ரத்த தானம் பண்ணிட்டு நம்ம வந்திருந்தோம். அந்த இடத்துல நிற்கும் போது அதை திருப்பி அள்ளிட்டு போகிறதுக்கு நம்ம பண்ணோம். அப்ப அந்த கடைக்கு ஏத்தாப்புல இருக்கிறவங்க எல்லாம் டிவிக்கு மாநகர செயலாளர் தான். அவங்க ஆனா அந்த இடத்த விட்டு வெளியே வரல, அவங்களுக்கு அவ்வளவு அச்சம் இருக்குது. அந்த அரசியலை எதிர்கொள்றதுக்கான இடத்துக்கு அவங்க இன்னும் வரல. ஆனா அந்த கூட்டம்ங்கிறது கட்டுக்கடங்காத கூட்டமா இருக்கு. அது ஓட்டா மாறினா எப்படி இருக்கு? இல்ல, ஓட்டா மாறாது. இன்னும் 2வது மாநில மாநாட்டுல கட்டுக்கடங்காத கூட்டம்லாம் சொல்ல முடியாது. எங்க மாவட்டத்துல இருந்து முதல் மாநாட்டுக்கு போனதுக்கும் 2வது மாநாட்டுக்கு ஆள் போனதுக்கும் ஒரு பாரிய அளவுல வித்தியாசம் இருக்கு. அதனால இப்ப வெறும் முதல்ல காணிச்ச அந்த ஷோ ஆஃபுக்கும் ஒரு 6 லட்சம் டிக்கெட் முதல் ஷோக்கு விற்குதுன்னா அந்த வாக்குகளை வேணா எதிர்பார்க்கலாம். அதுலயும் பாதி வாக்கு இருக்காது. குறிப்பா எப்பவுமே நாம் தமிழர் வேட்பாளர்கள் மிரட்டப்படுறாங்க தேர்தல். அந்த மாதிரி மிரட்டல் எப்படி சமாளிப்பீங்க? இல்ல, மிரட்ட மாட்டாங்க எங்க தொகுதியை பொறுத்தவரை. அது இல்லாம ஆள் அவங்களுக்கு தெரியும், ஆளை பார்த்தா எப்படிங்கிற போராட்ட குணம் உள்ளவரா இல்லையேங்கிறது தெரியும். இப்போ இந்த தேர்தல் எல்லாம் மிரட்டல் இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. மிரட்டல் வராது, வந்தா அதெல்லாம் பாத்துக்கலாம். யாரு மிரட்டுறாங்க அவங்களும் நம்ம மிரட்ட வேண்டியதான். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.